ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்திகரமான ப்ராஜெக்ட், அதுவும் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஏரியாவான நம்ம குரோம்பேட்டில் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோங்க. பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக இருக்கிறதே 3 வீடு தான். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தானுங்க. கிட்டத்தட்ட தனி வீட்டில் இருக்க அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் இன்னும் 2 அட்வான்டேஜ். இதை பாருங்க, இந்த பார்க்கு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பெரிய பார்க் இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு 30 அடி ரோடு, இது ஒரு 30 அடி ரோடு. கார்னர் பில்டிங்காக நம்மளோட அபார்ட்மெண்ட். ஸோ கார்னர் பிளாட்டில் கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால செம்ம வெளிச்சமும் காத்தோட்டமும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ அட்வான்டேஜ் நிறைஞ்ச இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல பல அபார்ட்மெண்ட்ஸ், தனி வீடுகள், பிளாட்ஸ் வரிசையாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய பார்க் ஏரியா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில். அதோ பாருங்களேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி உள்ள, கிரிக்கெட்டு, ஷட்டில் கோர்ட்டுன்னு எல்லாமே உள்ள இருக்கு. இங்கே பாருங்க நம்ம அபார்ட்மெண்ட். ஒரு இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம், இங்க எல்லாமே அட்வான்டேஜா இருக்கு. லொகேஷன் அட்வான்டேஜ், பார்க் பெரிய அட்வான்டேஜ், 30 அடி ரோடு இன்னொரு அட்வான்டேஜ், கார்னர் பில்டிங் அடுத்த அட்வான்டேஜ். அடா 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 அடா. இன்னொன்று நான் சொல்லட்டுமா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 4-வே அப்ரோச் வேற இருக்கு. வாங்க வரிசையா பொறுமையா ஒன்றுனா பார்ப்போம். நம்ம தாம்பரம் கார்பரேஷன்ல குரோம்பேட் நெமிலிக்ஸ் ஏரியில தான் அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். ஒரு பக்கம் இந்த சைடு அஸ்தனாபுரம், குரோம்பேட் அஸ்தனாபுரம் 1.5 கிலோமீட்டர். அந்த சைடு ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு வெறும் 2 கிலோமீட்டர். இந்த பக்கம் குரோம்பேட் ஜிஎஸ் ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 3 கிலோமீட்டர். இன்னொரு பக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோடு வெறும் 3 கிலோமீட்டர். இதை பாருங்களேன், கார்னர் பில்டிங் அப்படின்றதுனால 5 கேட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணா வெறும் 3 வீட்டுக்கு 6 கார் விடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. ஒரு பிளாட்டுக்கு 2 அலாட்டட் கார் பார்க்கிங் வந்துருது. எந்த அபார்ட்மெண்ட்ல, சிட்டிக்குள்ள வாங்குற எந்த அபார்ட்மெண்ட்ல இந்த பெனிஃபிட் இருக்கு நீங்க சொல்லுங்க? இருக்கிறது 3 வீடு, 3 வீட்டுக்கு 6 கார் பார்க்கிங். ஒரு பிளாட் வாங்குறவங்களுக்கு 2 கார் பார்க்கிங் வந்துருதுங்க. சரியான அட்வான்டேஜ். வாங்குற பையர்ஸ் உண்மையிலேயே லக்கிங்க. நம்ம சைட்டு குரோம்பேட் ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர் தான். இதோ அஸ்தனாபுரம் பஸ் டிப்போ. குரோம்பேட் அஸ்தனாபுரத்துல இருந்து நம்ம சைட்டு ஷார்ப்பா 1.5 கிலோமீட்டர் தான். நம்ம சைட்ல இருந்து நன்மங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க வருது. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னு வைங்களேன், பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸ், ஈவன் பல்லாவரம் ரேடியல் ரோடு எல்லாமே ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே தான் லொகேஷன் கனெக்டிவிட்டி. ஓகே, எந்த வழியா போனாலும் மெயின் ரோடு ஆக்சசிபிலிட்டி ஈஸி. சரி, ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்த்துருவோம் வாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 3 ஃபிளாட்டுமே ஒரே சைஸ் தான். 3மே 3 BHK தான். 3மே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு. வாங்குறவங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோர் எடுத்து கொடுத்துருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இறங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சொந்தமாங்க உங்களுக்கு. சரியான அட்வான்டேஜ். வால் ஷேரிங் கான்செப்ட் இல்லை. பக்கத்து வால், அந்த வால், இந்த வால்ட்டுக்கு எல்லா வாலும் உங்களோட வால். ஏன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தானே, அது அட்வான்டேஜ் இருக்கு. சரி, வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த வீட்டை பார்ப்போம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் எல்லா வீடும் அமைஞ்சிருக்கு. எல்லாமே செம சூப்பர் சைஸ். எஸ்பெஷலி எனக்கு இந்த ஹாலும் கிச்சனும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டிவிக்கான பாயிண்ட் இங்கங்க, ஆப்போசிட் வாலில் அந்த ஷேப்பில் எல்க்கு சோஃபா போட்டால் பக்காவாக உட்காரும். பக்கா ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஹாலில் ஒரு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பார்க் வியூவுடன் கூடிய ஒரு பால்கனி பார்க்குறீங்க நீங்கள். டெய்ல்ஸ், ஆண்டிஸ்கட் டெய்லு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த பால்கனி வழியாக காட்டுறேன் பாருங்க. வெளியே 30 அடி ரோடு, அந்தாண்ட பார்க் வியூ அபார்ட்மெண்ட்னா இதுதான். வியூவும் நல்லா இருக்கும், ரோடும் அகலமான 30 அடி ரோடு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பில்டிங் வேற கார்னர் பில்டிங்காக போய் போச்சா, எந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலும் நல்லா காற்று சூப்பராக அடிக்குதுங்க. எந்த ஃப்ளோரில் நீங்கள் வாங்கினாலும் இந்த ஃப்ளாட்டை வாங்குறவங்க என்ன கேட்டால் லக்கி. லொக்கேஷன் நல்லா இருக்குது, அப்பார்ட்மெண்ட் சூப்பராக கட்டியிருக்காங்க, வீடு நல்லா செம்ம ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம ஹால் பார்த்தாச்சு இல்லையா? வாங்க நம்ம முதல்ல போய் கிச்சனை பார்த்துருவோம். கிச்சனுமே நல்ல தரமான சைஸில் பில்டர் கொடுத்துருக்காப்புல. ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் தாண்டி போனால் கிச்சன் போகிற வழியில் இங்கே பூஜை ரூமுக்காக, டெடிகேட்டடாக பூஜை ரூமுக்காக ஸ்பேஸு, மேலே பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம். எப்பா சாமி, இந்த வீட்டோட ஹால் சைஸுக்கு இருக்குது கிச்சன். பார்த்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுது தெரியல, டேரெக்டாக வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறத விட இந்த கிச்சன் பெருசு. 14க்கு 14. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஸ் கிச்சன் நான் இதை சொல்லுவேன். நல்ல சைஸில் போட்டிருக்காப்புல பில்டர். ஸோ வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே தரமான சைஸில் இருக்க காரணம் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா. 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய 3 BHK பில்டப் ஏரியா தான் இவ்வளோ பெருசாச்சு. அப்புறம் என்ன, ரூம்ஸ் என்ன சின்ன சின்னதாக இருக்கும். சைஸ் நல்லா சூப்பராக தரமாகவே விழுந்திருக்கு. ஸோ நாம் இப்போ ஒரு பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். இந்த பெட்ரூமுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுலேயுமே ஒரு பால்கனி, ஒரு பால்கனி பார்த்துருப்பீங்க, ரோட் ஃபேஸிங் பார்க் வியூ. அதே மாதிரி தான் இந்த பால்கனியும், இங்கே வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. இந்த பால்கனியும் ரோட் ஃபேஸிங். ஏன்னா இந்த சைடு ரோடில் டபுள் சைட் கார்னர் இல்லையா, அதனால இதுவுமே ரோட் ஃபேஸிங் தான். இங்கிட்டு இருந்து பார்த்தாலும் அந்த பார்க் தெரியுது பாருங்க, தாம்பரம் மாநகராட்சி பூங்கா அப்படின்னுட்டு. எஸ், வியூ சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்,
மாநகராட்சியில் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி டிஃபால்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. இது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ சிஎம்டி அப்ரூவ்ட் லிமிட்டில் வந்துடுது உங்களுக்கு. எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ இது உள்ள அட்டாச் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, உங்களால் பார்க்க முடியும் மக்களே. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 566 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட கால் கிரவுண்டு நமக்கு யூடிஎஸாகவே கிடச்சிருது. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? பெட்ரூமில் பாருங்களேன், 2 ஷெல்ஃபு. இந்த பெட்ரூமில் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய 3 பெட்ரூம்லையுமே 2 ஷெல்ஃபு கொடுத்துருக்காப்புல பில்டர். சிட்டிக்குள்ளே பண்ணுற நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷெல்ஃபே கொடுக்கறதில்ல. கொடுக்குற ஷெல்ஃப் ஒன்றும் இல்லை, 2 கொடுத்தாப்புல. ஏன்னா பெட்ரூம்ஸ் பெருசு இல்லை, தாராளமாக கொடுக்கக்கூடிய இடம் இருந்திருக்கு. அதனால் செலவு பார்க்காம தாராளமாக கொடுத்து விட்ருக்காப்புல. ஸோ கார்னர் பில்டிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெட்ரூமுக்கும் ஆல்மோஸ்ட் 2 விண்டோஸ் வந்தாச்சு. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு வீடு நல்லா தரமாக சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளேயும் அட்டாச் ரெஸ்ட்ரூமை உங்களால் பார்க்க முடியும் மக்களே. 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் ரெஸ்ட்ரூமோடு தான் பில்டர் கொடுத்துருக்காப்புல. ஸோ இது 3 BHK வித் 3 டாய்லெட்டுடன் கூடிய அப்பார்ட்மெண்ட். எந்த விண்டோவை ஓப்பன் பண்ணாலும் பார்த்தாலும் பார்க்கு தெரியும். ஏன்னா இது கார்னர் பில்டிங். ஓகே, ஃப்ளோரில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல் தான் போட்டிருக்காங்க. வால் டைல் எல்லாமே பெருசாக 2க்கு 4 டைல் தான் போட்டிருக்கிறது. பார்க்க நல்லா ரிச்சாக கிளாசிக்காக இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதுக்குள்ளேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூமு. சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸுக்கு வந்துருமா? குரோம்பேட் நெமிலிச்சேரியில் அமைஞ்சிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு, நன்மங்கல மெட்ரோலேருந்து ஷார்ப்பாக 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 crore 10 lakhs. மக்களே, இது ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். வாங்குறவங்களுக்கு பத்திரப்பதிவு செலவு மட்டும்தான் இருக்கு. ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ 1,10,00,000 ரேட் நெகோஷியபிள் தான். நான் பில்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். மகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் பார்த்தசாரதி அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக பில்டருக்கு கால் அடிச்சுட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற பாயிண்ட்டை. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குறைஞ்சபட்சம் 6 வீடாவது வருது. பட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 வீடு தான் இருக்குது. அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு 1 வீடு தான் போது கிட்டத்தட்ட தனி வீடு வாங்குற அந்த ஃபீல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிரும். விட்டுறாதீங்க. 4-வே கனெக்டிவிட்டிங்க. நம்ம மாடியிலேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேலே இருக்க மொத்த ஐடி கம்பெனிஸும். லொகேஷன் சூப்பர் லொகேஷனுங்க. இன்னொரு விஷயம், ஓப்பன் டெரேஸ் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் வருது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 கார் பார்க்கிங். இது இல்லாமல் சிசிடிவியும் ப்ரொவைட் பண்ணுறாப்ல பில்டர். அப்பார்ட்மெண்ட்டை 2 போர் இருக்கு. எல்லா வீட்டுக்கும் EV சார்ஜிங் பாயிண்ட் கிடைச்சிருது. வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, பக்கத்திலே உங்களுக்கு வைஷ்ணவா காலேஜ் இருக்கு, MIT காலேஜ் இருக்கு, சைவெட் காலேஜ் இருக்கு, காஜ்மலத் காலேஜ் இருக்கு, வெங்கடேஸ்வரா பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே உங்களுக்கு ஜியான் ஸ்கூல் இருக்குங்க, டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, அப்புறம் பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேலே இருக்க நாராயணா டெக்னோ ஸ்கூலும் இருக்கு. ஸோ நல்ல ஏரியா, நல்ல அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்ல 3 வீடு தான் இருக்கு. வேணும்னா நீங்க 3 வீடா முழுசா கூட வாங்கிக்கலாம். 3 வீடா வாங்கினா 3 crore 30 lakhs வருது. ரேட்டை பெஸ்ட்டாக பண்ணி தருவாப்ல. இப்பவே ஸ்கிரீன் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. நீங்க குரோம்பேட்ல அப்பார்ட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்தா இதை விட பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. வீடியோ பிடிச்சிச்சுனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் போடுங்க. மிஸ் பண்ணாம வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.